மனுஷன் மாறிட்டான். ஒரு காலத்துல கோழி கூவுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சான். இப்ப கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 2 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் 5 மணிக்கு குப்பர் அடிச்சு அது தூங்குது. மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போறான். ஏன்னா மனுஷன் நிலைமை மாறிடுச்சு. நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. வாழ்வியல் சிந்தனைகளை வடித்து தந்தவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா வாழும் கவிஞர்களா? நான் கேட்கிற, ஒரு காலத்துல திரைப்படத்துல எப்படி பேர் வச்சான்? அந்த காலத்துல பாசமலர், பாகப்பிரிவினை, பாலும் பழமும், பார்த்தால் பசிதீரும் படத்துக்கு பேர் வச்சான். இன்னைக்கு என்னன்னு படத்துக்கு பேர் வைக்கிறான்? களவாணி, சிறுத்தை, மிளகா, கடலை முட்டாய், குமிக்கி, விடிய கிழமை போய் சாயந்தரமா வா, குவாட்ரு, கட்டிங்க, அவளுக்கு 18 எனக்கு 16, நல்லா இருக்கும் பட்டிமன்றம், தைரியமா இருக்குன்னு படத்துக்கு பேர் வைக்கிறான். இப்போ ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம ஐயா, எவன் கிழிச்சான்னே தெரியல. அவன்கிட்ட போய் அடுத்த படம் என்ன எடுப்பாடான்னு கேட்டா, மேலே கீழே அட்டையை காணாமல் எடுப்பேன், நீ போடா அப்படின்ட்டான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், இவன் வேற மாதிரி, ஏன்டா அவங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டான் அவன். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், அரையன் 108 கடவுள். அப்ப 107 என்ன பூசாரியா படுத்து கிடக்குறாரு, இல்ல பக்தர் எல்லாம் படிக்கட்டுல நிக்கிறான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், இவனுக்கு தண்ணியில கண்டம். அடுத்த வாரம் அப்பா இவனுக்கு சுடுதண்ணியில கண்டம்னு பேர் வச்சாலும் அப்பா போல இருக்கு. படப்பேர் சரியில்லை. ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் மாயா, அடுத்த வாரம் உங்க ஆயான்னு வச்சாலும் அப்பா. படப்பேர் சரியில்லை. சரி, வர்ற நடிகை பேராவது ஒழுங்கா வச்சானா? ஒரு காலத்துல எப்படி நடிகைக்கு பேர் வச்சான்? நடிகையர் திலகம் சாவித்ரி, கன்னடத்து பைங்கிலி சரோஜா, புன்னகை அரசி KR விஜயா, நாட்டிய பேரொளி பத்மினி. இந்த பேரை பூரா நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு நம்ம கூப்பிட்டோம், வா விஜயா, வா பத்மினி. இன்னைக்கு வர்ற நடிகைக்கு எவளுக்காவது ஒழுங்கா பேர் வச்சிருக்கானா? அந்த பேரை தான் நம்ம பிள்ளைக்கு வைக்க முடியுமா? ஒருத்திக்கு பேர் வச்சிருக்கான் கனிசிவா மோத்துவானி, அவளை போட்டு சாத்துவானிங்கிறேன். இந்த பேரை நம்ம பிள்ளைக்கு வச்சு நம்ம கூப்பிட முடியுமா? ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சிருக்கா ரிச்சா கங்கோ பாத்தியா. ஒரு புள்ள 3 பேரை வச்சிருக்குதுயா. 3 பேரையா? பேரு 3 வச்சிருக்குது. இந்த பிள்ளைய எப்படி அவங்க அப்பா கூப்பிடுறது? வா ரிச்சா 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 ரிச்சா, அம்மா கங்கோ கங்கோ கங்கோ, எல்லாரும் பாத்தியா 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 நான் கூப்பிட முடியும்? ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காயா சிலுப்பா சட்டி. இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது? திருநிறை செல்வி சிலுப்பா சட்டிக்கும் அருநிறை செல்வன் அலுமினிய குண்டானுக்கும் இங்க ஈயம் பூசப்படும் பத்திரிக்கை அடிக்க முடியும்? அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சொம்பா வந்து பிறக்கும்? மாமியா அண்டாவை தூக்கிட்டா வரும், குடும்ப கட்டுப்பாடு பண்ண டாக்டர் என்ன கரண்டி தூக்கிட்டா வருவாரு. அப்ப படப்பேரு சரியில்லை, நடிகை பேரும் சரியில்லை. இதுல வர்ற பாட்டு மட்டும் வாழ்வியல் சிந்தனைகளை கொடுக்குமான்னு கேட்கத்தான் அந்த மகாராசன் வந்திருக்கேன். ஒரு காலத்துல, அந்த காலத்துல எங்க அம்மா என்னை கொண்டு 6 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராசா டீச்சரை பத்திரமா பாத்துக்க. இங்கேயும் கான்வென்ட்லாம் நிறைய இருக்கு. ஆனா நான் சொன்னேன், அது டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்திருக்கு, என் ரூட்ல கிராஸ் பண்ணிச்சுன்னா என் வேலையை காட்டுவேன் அப்படின்னு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம யாரும் பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியதில்லை. மஞ்சள் கலரில் ஒரு வண்டி வருது, விடிய காலம் 7 மணிக்கு எழுப்புறாங்க, எந்திரா. ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான், ஒருத்தன் சோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டுறான், ஒருத்தன் பேண்டை மாட்டுறான், ஒருத்தன் ஜூவை மாட்டுறான். விடிய காலம் 7 மணிக்கு அவன் வாயில 2 இட்லியை வச்சு குடும்பமே சேர்ந்து குத்துறாங்க.